திரு இளையராஜா அவர்கள் வந்து பிஜேபியால நியமிக்கப்பட்ட ஒரு எம்பி நாடாளுமன்றத்துல. பிஜேபிக்கு அவர் ஆதரவா இருக்காரு அப்படின்னு சில விமர்சனங்கள் அரசியல் ரீதியா இளையராஜா மீது முன்வைக்கப்படுது. அப்ப அந்த மாரி நேரத்துல இளையராஜா அவர்கள ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் பண்ணி பேசலாமா? எழுதலாமா? இதெல்லாம் செய்யலாமா? கூடாதா? விமர்சனம் ஃபேர் கிரிட்டிசிசம்ன்றது அது அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண. யார் இப்போ ஒருத்தரை பத்தி நான் தவறுதலா பேசும்போது டிஃபமேட்டரி கண்டென்ட் இளையராஜா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதில் சொல்லவில்லை. பொதுவாகவே நான் லீகலான விஷயங்களை சொல்றேன். இப்போ என்னை பத்தி ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது டெஃபமேட்டரி கண்டென்ட்டா இல்லையா அப்படின்றது முதல்ல நான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க சொன்னது டிஃபமேட்டரி இல்லைன்னு. இல்ல அது நியாயமா தான் சொன்னேன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அது இவர் ராஜா சார் வந்து பிஜேபி பீரியட்ல எம்பியா இருக்கிறதா விஷயத்தால மட்டும்தான் கிடையாது. எனிதிங் ஸ்போக்கன் அபவுட் ஹிம் அது தவறுதலான விஷயங்களா போகுதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து அவரோட ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உரிமை அவருக்கு இருக்கு. இப்போ அவர் பண்ணியிருக்கிறது என்னன்னா தவறுதலா தன்னை பத்தி டெஃபமேட்டரி கண்டென்ட் போடக்கூடாது, மாக்கிங் கண்டென்ட் போடக்கூடாது, அதெல்லாம் நிறைய நடக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வருது. நான் இதை இப்படி இன்னொரு இன்சிடென்ட்டை சொல்லி கூட நான் கேட்குறேன். இளையராஜா அவர்கள் அமெரிக்காவிலே இங்கிலாந்துலேயே இங்கே போயிட்டு இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி ஏதோ ஒரு கோட் பண்ணி பேசினதாகவும், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இது இறந்துட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா, ஸ்ரீ ரமண மகரிஷிகள் தான் இறந்து உயிர் தெழுந்தாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பேசினாங்க. இதை அடிப்படையாக வச்சு பேசும்பொழுது தான் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இளையராஜா ஒரு முட்டாள் அப்படின்னு விமர்சனம் பண்ணி பேசினாரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இளையராஜா அவர்களை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாதா? நடந்த விஷயத்த நடந்த மாதிரியே சொல்லுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்றது தவறு. இயேசு கிறிஸ்து அவர்களை கிறிஸ்தவ மக்கள் இயேசு கிறிஸ்துவ கடவுளா மதிக்கிறாங்க. அதை கோட் பண்ணி இளையராஜா பேசுறாரு. அதை கோட் பண்ணி ஜேம்ஸ் வசந்தன் இளையராஜா அவர்களை விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அப்ப இந்த மாதிரியான டிபேட்டபிள் பண்ணக்கூடாதா? இப்போ அவர் செஞ்சது தவறுன்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணார்னா அதுக்கான ரெமெடி எங்க போய் எடுக்கணும்? அந்த கரெக்டான ஃபோரம்ல போய் எடுக்கணும். அவரும் வந்துட்டு எதையாவது நீங்க அவர் பேசுறது தப்புன்னு இவரா ஃபீல் பண்ணி இவரா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா அது சரியா இருக்காது இல்லைங்களா? அப்ப அதே தானே இயேசு கிறிஸ்து அவர்களை பத்தி இளையராஜா பேசுனது தப்புங்கிற ஃபீல் பண்றாருல ஜேம்ஸ் வசந்தன். இப்ப யாரையுமே வந்து ஒரு ராஜா சார் குறை சொல்லி ஒண்ணும் பேச கிடையாது. அவருடைய விருப்பம் பேர் பயன்படுத்தக்கூடாது, அவரோட வியூவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேங்க. பேரு போட்டோவை பயன்படுத்தவே கூடாதுன்றது ஆர்டர் கிடையாது. அவர் கேட்டது அது கிடையாது. அப்ப எப்படி புரிஞ்சு அதை வந்து எங்க ஒருத்தருக்கு அவர் பேரை உபயோகப்படுத்தும் போதே தெரியும் நம்ம அதை வச்சு மானிட்டைஸ் பண்றோமா, அவர் படத்தை வச்சு அவரோட விருப்பம் இல்லாம அவரோட பர்மிஷன் இல்லாம அவருடைய புகைப்படத்தையோ பெயரையோ மானிட்டைஸ் பண்றோமா, அது தவறு. இல்ல அவரை பத்தி டிஃபமேட்டரியா ஒரு விஷயம் பேசுறோமா, அது தவறு. இல்ல அவரை பத்தி மீம்ஸ் கிரியேட் பண்ணி மார்க் பண்றோமா, அது தவறு. அதை செய்யக்கூடாதுன்றதுக்கான உத்தரவு தான் இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ்க்கான ஆர்டர் வாங்கினாரு.